Hi everyone, welcome to our channel Healthy Kitchen உணவு மேடம். இன்னைக்கு ரொம்ப என்ன சொல்கிறது நியூட்ரிஷியஸான ஒரு முருங்கைக்காய், நிறைய சத்துக்கள் நிறைந்த ஒரு முருங்கைக்காய் சூப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் முருங்கைக்காய் மென்று குழந்தைங்கள்லாம் அதை மென்று சவைச்சி துப்புறதுக்கு கஷ்டப்படுவாங்க, இல்லைனா அதை மென்று சாப்பிட்றதுக்கே பயந்துக்கிட்டு அப்படியே அந்த சதையை மட்டும் எடுத்துகிட்டு தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த முருங்கைக்காய் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 300 கிராமுக்கு முருங்கைக்காய், இது அதிகமாகவே இருக்கும். நான் முருங்கைக்காய் எடுத்து வேக வச்சுருக்கேன் பாருங்கள். இது எவ்வளோ நல்லா பல்போடு இருக்குது. திருப்பி இதை வந்து அப்படியே அழகாக அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான். கரெக்டாக அப்படியே இந்த மாதிரி சுரண்டி எடுத்துகிட்டு தோலை ஒரு பக்கம் வச்சிட வேண்டியதுதான். இதை அரைக்கலாம் கூடாது, அப்படியே அழகாக சுரண்டி இந்த மாதிரி எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் நம்ம சூப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் இந்த முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். வெள்ளை வெங்காயம் ஒன்று சதைச்சி போடுறதுக்காக அரைக்கக்கூடாது, ஒன்று ஒதுக்கி போடணும், ஒன்றும் பாதியமாக ஒதுக்கி போடணும். அதுக்கு நான் வெள்ளை வெங்காயம் எடுத்திருக்கேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கடைசியாக போடுறதுக்கு கொத்தமல்லி, இது வந்து முருங்கை உப்பு, மஞ்சள் பொடி. ஃப்ளேவருக்கு நான் வந்து கொஞ்சம் பெருஞ்சீரகம், மிளகு வந்து வறுத்து பொடிச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா வறுத்து பொடிச்சு இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா கடைசியாக நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப பயங்கர ஃப்ளேவராக இருக்கும், நல்லா நமக்கு மருந்து குணமுமே உள்ளது. ஸோ இந்த முருங்கைக்காவில் இருக்கிற பல்ப் இந்த மாதிரி எடுத்துட்டு, இந்த பல்ப் வந்து கரெக்டாக நம்ம இந்த மாதிரி கையில் வச்சு எடுத்தாலே இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அதை எடுத்து எப்படி சூப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு நான் இப்போ இதில் நல்லா ஒன்றும் பாதியமாக ஒதுக்கி வச்சு இந்த வெள்ளை வெங்காயத்தை இதில் சேர்க்குறேன். சூப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்குமே முருங்கைக்காய் கிடைக்கும். முருங்கைக்காய் இந்த மாதிரி வாங்கி ஒரு 10 minutes டைம் எடுத்து நல்லா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுங்க. நம்ம சாப்பிட்ற உணவு தான் நம்மளை வந்து நல்லா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணி வைக்கும். நமக்கே தெரியும் நம்ம நல்லா தான் சாப்பிட்றோம், நமக்கு ஒன்றும் வராது அப்படிலாம் நமக்கே தோணும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிட்றது, சூப்பு செஞ்சு ஈவினிங்கில் குடிக்கிறது, இல்லை ஒரு குளிர்காலத்தில் ஒரு தொண்டைக்கு இதமாக இருக்கணும், இல்லை சத்துக்கள் நிறைய கிடைக்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு சூப் பண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் அந்த பொடிச்சு வச்ச மிளகும் பெருஞ்சீரகமும் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். அந்த பொடியை நான் இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மிக்ஸ் பண்ணும்போதே இந்த ஃப்ளேவர் பயங்கரமாக வீடு ஃபுல்லாகவே நல்லா இருக்கும். அது செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியும் அது எப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் எல்லாமே ஆரோக்கியமான உணவுகள் மட்டும்தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நான் வீட்டில் பண்ணுற எல்லா ஆரோக்கிய உணவுமே நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு, அந்த டேஸ்ட்டை அனுபவிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம திரும்பி இது வதங்கினதுக்கப்புறம் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் எடுத்து வச்ச இதை வந்து இந்த முருங்கைக்காய் பல்ப் வந்து நீங்கள் அரைக்கவோ வடிகட்டவோ கூடாது. இதில் இருக்கிற நார் சத்து தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது அப்படியே தான் நீங்கள் ஊற்றி நல்லா வதக்கிட்டு அப்படியே தான் நீங்கள் தண்ணியோடு சேர்த்துட்டு வேக வச்ச தண்ணியுமே நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இதை வேணால் நீங்கள் எவ்வளோ தூரம் மசிக்கிறீங்களோ மசிச்சுட்டு நீங்கள் அதை நல்லா ஆல்ரெடி வெந்திருக்கு. இந்த மசாலா இதில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அப்படியே குடிக்க வேண்டியதுதான். இதில் இருக்கிற அந்த கொட்டையெல்லாம், அந்த விதைகள்லாம் அப்படியே நீங்கள் மென்று கடித்து சாப்பிடக்கூடியதாக தான் இருக்கணும். இதை அரைச்சி திருப்பி வடிகட்டி அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடாது. இது நல்லா வதங்கட்டும். நான் அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு நான் உங்களுக்கு சூப் எப்படி ரெடியாக வருதுன்னு காட்டுறேன். நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நான் இது வேக வச்ச தண்ணி வச்சுருக்கேன் கையில். இந்த தண்ணியை தான் இதில் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். தண்ணி, உப்பு, மஞ்சள் இதெல்லாம் உங்களோட டேஸ்ட் எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் இன்னமும் இதில் ஒரு பவுல் தண்ணி நான் இதில் ஆட் பண்ணுறேன். இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான். இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உப்பு, மஞ்சள் நான் ஆட் பண்ணுறேன் இதில். அவ்வளோதான், டன். இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தூவி
சூப்பு சர்வ் பண்ணிட வேண்டியதான். இது அப்படி இது டின்னர், அதாவது இது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சாப்பாடே தேவைப்படாது. இது ஈவினிங்கில் ஒரு 7:30 மணி 8 மணிக்கு ஒரு டின்னர் மாதிரி ஒரு பவுல் நிறைய நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ வந்து ஃபைபர் ரிச்சாக இருக்குது பாருங்கள். இந்த முருங்கைக்காய் வந்து முருங்கைக்கீரை, முருங்கையோட எல்லாமே நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் முருங்கை சாப்பிடும் போது உடம்புக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் பற்றாக்குறைகள், ஏதாவது உடம்புக்கு முடியாத டிசார்டர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இதுலேயே சரியாக போயிடும். இது கொதிக்கட்டும், நான் உங்களுக்கு இதை எப்படி ஒரு பவுலில் சர்வ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். சூப் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதான். இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பு. அப்படியே நம்ம ஒரு பவுலில் ஈவினிங்கில் நல்லா உட்காந்து எல்லோரும் சேர்ந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உணவுகள்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இம்யூனிட்டி நேச்சுரலாகவே கிடைக்கும். முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் எல்லாமே நமக்கு சுகருக்கு, ப்ரெஷருக்கு, முட்டு வலிக்கு, கை கால் வலிக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி வீட்டில் வாரத்தில் ஒரு முறை இல்லை 2 முறையாவது ஆன்டிபயாட்டிக் டேப்லெட்ஸ் எடுக்கிறது, இம்யூனிட்டி டேப்லெட்ஸ் எடுக்கிறது, சத்து மாத்திரைகள் எடுக்கிறது, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சூப் நீங்கள் வீட்டில் பண்ணி வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலே அதில் இருக்கிற எல்லா சத்துக்களுமே உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், சூப் ரெடி. என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரிலாம் உணவு முறைகள் இருக்குங்கிறத ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட திரும்பவும் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். தேங்க்யூ.